ஏதோ இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க மேடம். டேய் சிம்பா சிம்பா இங்க வா. இவர் வந்து நேற்று தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. இவர் பேர் இப்போ நான் குபேர்னு வச்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எபிக் ஃபெயில் ஆயிடுச்சு. நிலநடுக்க வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த அளவு ஷேக் ஆகி உடஞ்சு போச்சு. இந்த வீடியோ புடிச்சுலாம் இருந்தா கிடையாது. Hey guys, welcome back to our channel. Ramvarsha vlog. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிஸியான மார்னிங் vlog தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஆனால் சண்டே வந்து எங்களுக்கு பிஸி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு இங்கே நிறைய ஒர்க் இருந்தது. சரி, அதனால் நான் போல வரலட்சுமி வந்து உங்களுக்கே தெரியும், ட்ராவல் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி. அதனால் நான் வரலட்சுமி அந்த வந்து அரி கீழே இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கே நாங்கள் எழுந்துட்டோம். எழுந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று நைட்டு செஞ்ச இட்லி இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு சாம்பார். ஆமாம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ரொம்ப நைட்டு ஒர்க் இருந்ததுனால க்ளீன் எதுவும் பண்ணல கிச்சனை. அப்படியே போய் தூங்கிட்டோம் எல்லாமே. ஸோ அதனால் மார்னிங் ஏன்னா அம்மா வந்து கிளம்புனது, அம்மா எல்லாருமே கிளம்புனது பார்த்தீங்கன்னா நைட்டு 2 o'clock கிளம்புனாங்க. ஏன்னா அங்கே போகவே 3-4 hours ஆகுன்றதுனால 2 o'clock கிளம்பிட்டாங்க. மார்னிங் 2 o'clock எழுந்து அவங்கள எல்லாமே அனுப்பிட்டு அங்கேன்னு தூங்கி மார்னிங் ஒரு 6 o'clock தான் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒர்க்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். கடை ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன வேலை முடிச்சிட்டோம். இன்னும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்? லவா கேக் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நான் இல்லை, வரலட்சுமி தான் பண்ண போகிறாங்க. நான் வந்து இங்கே க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்ம வீட்டோட ஒரு புது கெஸ்ட்டை தான் நாங்கள் இன்றைக்கி காமிக்கிறோம். மிஸ்டர் குபேர் தம்பி. இவருக்கும் நம்ம குபேர் தான் பேர் வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம குபேர் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து ஸோ அவர் வந்து இதுவாகிட்டார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாங்கி விட்டோம். அவர் இப்போ லாஸ்ட்டாக வாங்கினவரும் நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்தார். மறுபடியும் வந்து இஷ்யூனால என்னாச்சுன்னு தெரியல. இவர் வந்து நேற்று தான் நம்ம வீட்டுக்கு வந்தார். நேற்று தான் வந்துருக்காரு. ஸோ இவர் பேர் இப்போ நான் குபேர்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம புது குபேர் எப்படி இருக்கா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? லவா கேக் பண்ணலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். 2 பேருமே சேர்ந்து கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம அங்கே க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இங்கே ஒரு வேலை பண்ணி விட்டு போயிட்டான் நம்ம சிம்பா பாய். எதையோ எடுத்துகிட்டு வந்து போட்டு போயிருக்கான். மயோனஸ் டப்பான்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தது, எடுத்து கடிச்சு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இப்போலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து குழந்தைங்களாம் இருப்பாங்க வீட்டில், இது அங்கே இங்கே எதையாவது ஒன்று கொட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கூட எடுக்கிறோம். கீழே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கீழே போட்டு கதவு மூட்டு வச்சுருக்கோம் பார்க்கிங்கில் விட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகரோ போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சோஃபா, அப்புறம் பெட்டு, இங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக வேக்யூம் கிளீனர் வச்சு சில அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. பட் இதில் வந்து அது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 ப்ரெஷஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம என்னென்னா ட்ரை திங்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு, இப்போ நம்ம சிஸ்டம் பக்கத்தில் இல்லை வேறு எங்கேயாவது கொட்டிடுச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல் நமக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே இருக்குது. நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஸ்ப்ரேயர் சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி நமக்கு லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் படுது இல்லைங்களா, அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, துணியில் ஏதாவது போட்டுருவாங்க, மேட்டில் போட்டுருவாங்க, சோஃபாவில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா டியூல் இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் வாட்டர், நம்மளுடைய க்ளீன்டு வாட்டர். இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கு தண்ணி வரும் இல்லைங்களா. ஸோ வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஸுமே நல்ல எலக்ட்ரிக் ஓஸுமே வந்து நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹேண்டி. கையிலே தூக்கிட்டு நம்ம இப்போ எங்கேயாவது கார்லாம் யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, காரில் கூட பண்ணிக்கலாம். பட் வந்து வெளியே தான் ப்ளக் போட முடியும் நம்மளால். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதுக்கு லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து அந்த அக்கா வருவாங்க வீட்டுக்கு எடுக்கலாம். இருந்தாலுமே வந்து சண்டேனா வரமாட்டாங்க. பட் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லைனா ஈவினிங்
ஒரு டைம் அது தொடக்கலாம். மார்னிங் வந்து எழுந்து இங்க நானே இல்ல அத்தை தொடச்சு விட்டுருவோம். நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தொடச்சுவாங்க. பட் வந்து வரலட்சுமி வந்து இப்ப தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கும் நல்லது, உங்க பாப்பாக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுருவேன். அதுக்கு முன்னாடியே வந்து அம்மா சொல்லிடுவாங்க எப்பயுமே இந்த ஒர்க் பண்ணணும். ஆனா நாங்க அடுத்த மாசம் வந்து செக்அப் போவோம் பாருங்க, அம்மா சொன்னது அப்படியே டாக்டர் சொல்லுவாங்க. பத்தியா நான் சொன்னதே சொல்லுவேன் பத்தியா டாக்டரும் அப்படின்வாங்க. இது வந்து மார்னிங் வந்து கண்டிப்பா வந்து வீடு துடைக்கணும் அப்படின்றது. பட் வந்து இது எல்லாருக்குமே வந்து இதுவாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாக்டர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து நார்மலா ஹெல்த்தியா இருக்கீங்கம்மா, ஸோ நீங்க வந்து பண்ணுங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது வீக்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் செக்அப் போகும்போதே சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து நான் வாமிட்லாம் வருது, நீங்கள் வந்து உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க, பிஸியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, அந்த பாட்டில் நார்மலாக அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு லாவா கேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் அண்ட் வந்து பட்டர் ஃபைனலாக க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஏதோ இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க மேடம், என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்க. என்ன எடுத்து வச்சுருக்கு ஃபஸ்ட்டு? இது பார்த்தீங்கன்னா மைதா ஒரு 1/2 கப்பு, சாக்லேட் டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமு, ஓகே. அதுக்கப்புறம் பால் ஒரு 1/2 கப்பு, ஓகே. இந்த பக்கம் வந்து பவுடர் சுகர் ஒரு 1/2 கப்பு, அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூனு, ஓகே. அன்சால்டட் பட்டர் வந்து 2 ஸ்பூனு, ஓகே. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். வந்துட்டான். டேய் சிம்பா, இங்க வா. ப்ரீ ஹீட் வேற பண்ணணுமா இதுக்கு? நம்ம அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஓவன் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளவு நேரம்? 150 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டபுள் பாயில் பண்ணணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் இருந்ததுன்னா எடுத்து வெளியே வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இதுவாகும். ஆமாம், நாங்கள் வந்து காலையிலே எடுத்து வச்சுட்டோம் வெளியே. 1 ஹவர் இல்லை, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஃப்ரீசர்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதில் அது வந்து பாயில்டு மில்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு கப் ஊற்றிக்கிட்டோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் மைதா போட்டுக்கலாம். இதில் வந்து 1/2 கப் மைதா போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா அதில் கட்டியாக இருக்கிறதுலாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு நைஸாக சக்கரை. இது வந்து பவுடர் சுகர் எவ்வளோ? 1/2 கப். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர், அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன், அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் இந்த லாவா கேக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம், இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ சாக்லேட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊற்றிட்டு உள்ளே வச்சிடலாம். அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, ஓகே. அதை வந்து அதில் வச்சிடணும். ஓகே, ஸோ எப்படி இருக்கு பாருங்க க்ரீமியோ. வா, சாக்லேட்டை அப்படியே உள்ளே போட்டுக்கலாமா? இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். கூடவே நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய லாவா கேக்கும் வைக்க போகிறோம். இதில் வச்சுட்டு கட் பண்ணி காமிக்கலான்ட்டு. இந்த லாவா கேக் யார் சாப்பிட போகிறான்னு தெரியல. ஆமாம், இதில் 2-3 போட்டுருவோம். ஆமாம், கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். அதில் நல்லா இருக்கும் சமையல். நம்ம வந்து ப்ரீ ஹீட்டும் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? இப்போ அப்படியே இதை உள்ளே வச்சிடலாம். பவுலும் இதில் வச்சிடலாம். எவ்வளோ டிகிரியில் எத்தனை நிமிஷம் வைக்கணும்? 150 டிகிரி செல்சியஸில்
10 மினிட்ஸ் வச்சா போதுமா? ஆமா. சூப்பர் கைஸ், 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் நாங்கள் எட்டி பார்த்தோம் மிஷினுக்குள்ளே, ரெடி ஆகிடுச்சு போல். ஊற்றி வச்சது ரெடி ஆயிடுச்சு, அந்த பவுலில் ஊற்றி வச்சது வந்து ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நாங்கள் காமிக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து நம்மால் ஏன்னா பல்க் மேன்யூரு, கொஞ்ச நேரம் ஆகும் ரெடியாக. நாங்கள் ஒன்று என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பெருசை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இன்னும் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் உள்ளவே இருக்கு. இதுல ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டோம். ஆமா, பேக் பண்ணதுனால இதை ஓபன் பண்ணி காமியா உங்களுக்கு. எபிக் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ். ஒரே ஒரு தப்பு தான், பேக்கிங் வந்து நீங்க வந்து முன்னாடியே எடுத்து. ஆமா, யூசுவலா இப்போ வந்து 10 மினிட்ஸ் வச்சாலே 5 மினிட்ஸ் வச்சாலே சூப்பரா வருது. இது வந்து நம்ம அதிகமா வச்சதுனால அந்த லாவா கேக் வந்து அப்படியே உருகி ஊத்தி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ நம்ம அப்படியே இதை ஃபுல்லாக மெல்ட் பண்ணிட்டு உள்ளே ஊற்றுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சாக்லேட் மட்டும் சாரி கைஸ், எபிக் ஃபெயில். பட் வந்து இது கொஞ்சம் ஷேப்பாக கரெக்டாக வந்திருந்ததுன்னா இது வந்து நமக்கு சக்ஸஸாக வந்திருக்கும். ஸோ எபிக் ஃபெயில் லாவா கேக். அண்ட் வந்து இது பேர் லாவா நார்மல் கேக் கிடையாது. இது என்னது கப் கேக் நீ பண்ணிப்பேன். இது வந்து கைஸ் கப் கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா லாவா கேக். லாவா கேக் வந்து லைட்டாக நிலநடுக்க வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த தடவை ஷேக் ஆகி உடஞ்சி போச்சு. ஸோ சூப்பராக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமிங் மட்டும் நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சலாம் இருந்தா கிடையாது, மண்டையில நம்மள அடிப்பாங்க 2 பேரையும். ஏண்டா இவ்வளோ நேரம் கடைசியில ரிசல்ட் நல்லா வரும்னு பார்த்தா கடைசியா ஒன்றும் இல்லாம ஏதோ ஒரு இட்லியை ஊற்றி சாக்லேட்டை உள்ள ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த vlog எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். பா. இதை நீ சாப்பிட்டு காமிச்சிரு ஒழுங்கா. ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த லாவா கேக்கை, உடஞ்ச லாவா கேக்க ஒழுங்கா டேஸ்ட் பண்ணி காமி. எப்படி இருக்கு? சோ காய்ஸ் இங்க பாருங்க. ஆஹா, இப்படி வருது பாருங்க, அப்படியே சாக்லேட்டோட இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இது வந்து வரல அப்படின்னா இது வேணா நீங்கள் வந்து என்னவா வச்சுக்கலாம், கப் கேக்கா, சாக்லேட் கப் கேக்காக வச்சுக்கோங்க. இல்லை கைஸ் கண்டிப்பாக வந்து டைமிங் கம்மியாக வச்சிங்கன்னா சூப்பராக வரும். இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.